லீடிங் பில்டரோட ஒரு டேட்டா செட்டு தான் நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இது வந்து புக்கிங் டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ புக்கிங் டேட்டாவில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டேட்டு, ரீஜியன், சேல்ஸ் ரெப் யார் அந்த புக்கிங் எடுத்து வந்தா அப்படிங்கிறது, அந்த கஸ்டமரோட லீட் ஐடி, அப்புறம் அது என்ன டைப் அப்படின்றது, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கான்டாக்ட் நம்பர், நெக்ஸ்ட் ஒன் பட்ஜெட், என்ன ரேஞ்சில் இருக்க பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதெல்லாம் புக்கிங் கொண்டு வந்திருக்காங்களோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த செக்மெண்ட்லேருந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இதில் யார் எந்த ரீஜன்லேருந்து எந்த சேல்ஸ் பர்சன் புக்கிங் எடுத்து வந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு குவரி எழுத போகிறோம். ஸோ இந்த குவரி பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் லைன் தான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கும், இதை கற்றுக்கிட்டால் நீங்கள் எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஃபில்டர் போட வேணாம், ஒரு இதுக்கும் லிஸ்ட்டு செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம், ஒரு வீலுக்கோ போடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸுமே வேணாம். ஜஸ்ட் இந்த ஒரு குவரி இருந்தாலே போதும். உங்களோட எவ்வளோ பெரிய ரிப்போர்ட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் எடுத்துடலாம். அது எப்படி அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதிலிருந்து யூனிக்காக இருக்கிற டேட்டாஸை மட்டும் தனியாக எடுக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒன்ஸ் பண்ணிட்டா போதும். அது வேலிடேஷன் அப்படின்ற ஒரு ஷீட்டில், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 வேலிடேஷன் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேலிடேஷன் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஆல் ரீஜியன், அதாவது ரீஜியன்லேருந்து யூனிக்காக ஒரு ரிப்போர்ட் வேல்யூஸ் மட்டும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சேல்ஸ் பர்சன்லேருந்து யூனிக்காக ஒரு சேல்ஸ் பர்சன் மட்டும் எடுக்கிறேன். அந்த யூனிக்காக இருக்குன்றது எப்படி எடுக்கிறதுனாக்கா ஈக்குவல் டு யூனிக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. யூனிக்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா வரும். ஸோ யூனிக் ஃபார்முலாவில் எந்த ரேஞ்சுன்றதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்க யூனிக்னஸ் வந்துடும். இப்போது டேட்டாவோட ஷீட்டு போயாச்சு. டேட்டாவோட ஷீட்டில் யூனிக்காக இருக்கிற ரீஜியன் அண்டு சேல்ஸ் ரேப் எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து யூனிக்காக இருக்கிற டைப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காலமை செலக்ட் பண்ணிவிட்டு டேப் கொடுங்க. உங்களுக்கு இப்போது இதில் இருக்கிற யூனிக் வேல்யூஸ் மட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது உங்களுக்கு யூனிக் வேல்யூஸ், அதாவது டைப் கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூனிக் வேலிடேஷன்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. யூனிக் வேலிடேஷன் எடுத்ததுக்கப்புறமா ரிப்போர்ட்டுக்கு போங்க. ரிப்போர்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னாக்கா, ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் என்ன ரீஜன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டா வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணுமா இல்லை நீங்கள் குவரியிலேயே எழுதிக்க போகிறீங்களா அப்படின்றது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இது வந்து சிம்பிள் மெத்தடு. இதில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் என்ன ரேஞ்ச் அதுன்றதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா இங்கே வர மாதிரி சரி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் திங் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ண அப்படின்றத பார்க்கலாம். டேட்டா போயிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த டேட்டா வேலிடேஷனில் கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் லிஸ்ட் ஃப்ரம் எ ரேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை செலக்ட் பண்ணவும் செய்யலாம். இப்போ வேலிடேஷன்றதை பொறுத்து நான் வேலிடேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இந்த செல்லுலேருந்து லாஸ்ட் செல் வரைக்கும். ஸோ அதை நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ரிஜெக்ட் இன்புட்ன்றதை கொடுத்துக்கலாம், ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு அங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நீங்கள் என்ன செலக்ட் பண்ண போகிறீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த நேம், அதாவது எந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் எடுக்க போகிறீங்களோ அவரோட நேம் டீட்டெயில்ஸை இங்கே கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இங்கே டேட்டா வந்துடும். இப்போ இந்த இதிலிருந்து எப்படி லோயர் கேஸ் அந்த இதெல்லாம் மிஸ்மேச்சஸ் அதெல்லாம் கிளியர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த குவரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ குவரி அப்படின்றது வந்து என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றத, இப்போ அந்த டேட்டாவில் இருந்து சென்னை ரீஜியன்லேருந்து ஜான் ஃபென்னோட டேட்டாவை மட்டும் இங்கே புல்லப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டேட்டா எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ குவரி அப்படின்னாக்கா ஈக்குவல் டு கொடுத்துட்டு குவரி அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. குவரி டைப் பண்ணதும் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டேட்டா எங்கே இருக்கோ அது ஃபுல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த டேட்டா வந்து இந்த ஷீட்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ காசா புக் அப்படின்ற இது உள்ள ஃபுல் டேட்டாவையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபுல் டேட்டாவும் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கமா கொடுத்துருங்க. கமா கொடுத்துட்டு குவரி என்ன அப்படின்றத கேட்டிருக்கு. ஸோ குவரி என்ன அப்படின்னும்போது நீங்கள் இதுலேருந்து என்ன பர்டிகுலராக எடுக்க போகிறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குவரி எழுதுங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம்.
ஸோ இந்த டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால செலக்ட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு இது கூட என்ன டேட்டா எடுக்க போகிறீங்க, எங்கேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றதுனால வேர்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். வேர். இப்போது வேர் அடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும், எந்த காலமில் இருக்கிற, இப்போ எனக்கு சேல்ஸ் ரெப்போட எந்த ரீஜனில் இருக்குது அப்படின்றது வேணும். ஸோ எந்த ரீஜன்றது வந்து பி காலமில் இருக்குது. ஸோ நான் வந்து அதை பியை லொக்கேட் பண்ணுறேன். இப்போ பி ஸ்பேஸ் விட்டுட்டு பி டைப் பண்ணி ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு என்ன ரீஜன் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ என்ன ரீஜன் அப்படின்னும் பொழுது நீங்கள் வந்து எனக்கு பெங்களூர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு சென்னை காமிச்சிருக்கேன். ஸோ பெங்களூர்னு டைப் பண்ணி சிங்கிள் கோட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன அண்டு கொடுத்துட்டு அடுத்தது யூசர், அதாவது சேல்ஸ் ரெப்போட நேம் வேணும். அந்த நேமை ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டாவை மட்டும் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால பெங்களூர் ரீஜனில் இருக்க யாராவது ஒரு சேல்ஸ் பர்சன் நேமை நீங்கள் கொடுக்கணும். இப்போ இல்லைனா கூட வராது. ஸோ இப்போது ஒரு சிங்கிள் கோட் சி காலம் அப்படின்றதுனால சி டைப் பண்ணிவிட்டு இந்த காலம் நேம்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க. மிஸ் பண்ணிட்ட அப்புறம் டேட்டா வந்து ஃபுல் ஆகாது. இப்போ இதிலிருந்து பெங்களூர் ரீஜனில் ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி டபுள் கோட்ஸ் போடுங்க. இப்போ தான் இந்த கண்டிஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கமா 1 வந்து ஈக்குவல்ஸ் என்ன கண்டிஷன்றதுக்காக கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது லோட் ஆகிட்டு இதோட டேட்டா கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு புல் பண்ணி தந்துடும். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு ஃபில்டருமே ஆப்ஷனுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அதில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீஜனில் இருக்க ரஞ்சித்ன்ற சேல்ஸ் பர்சனோட டேட்டா எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அவரோட புக்கிங் வேல்யூஸ் ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக என்ன எது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த குவரிலேயே நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அது இங்கே வரணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அதை யூனிக்காக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும். ஸோ அதில் வந்து லோயர் கேஸ் அப்பர் கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால லோயர் அப்பர் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷன் மூலமா எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். சேல்ஸை செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆல் ரீஜியன் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கோம். இதில் உங்களுக்கு தேவையானது, அதாவது எந்த ரீஜன், சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதில் இருக்கிற லோயர் கேஸ்லாம் கிளியர் பண்ணி எப்படி வரணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி, இப்போ இஃப் வந்து B3, அதாவது இந்த சேல்ஸ் பர்சனுக்காக எழுதியிருக்கிறது. இதில் உங்களுக்கு என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் சேல்ஸ் அப்படின்னு வரும்பொழுது இங்கே வந்து ஸ்பேஸ் இருக்கணும், அதாவது பிளாங்காக இருக்கணும். இல்லை அங்கே ஏதாவது நேம் வந்துச்சு அப்படின்னாக்கா அதில் லோயர் கேஸ் எதனா இருந்தது அப்படின்னாக்கா கரெக்ட் பண்ணி B3ல் இருக்கிறத அதே கேரக்டராக கொடுக்கணும் அப்படின்றது தான் ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். இதை நம்ம குவேரியில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நீங்கள் குவேரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி எழுதினீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி எழுதியிருக்கீங்க. இதில் என்னன்றாங்க, இதில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் எதுவுமே கிடையாது. இது டைரெக்டாகவே பி காலமில் சென்னை அப்படின்றத ஃபில்டர் பண்ண போகிறோம். சி காலமில் ஜான் ஃபென் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜான் ஃபென்னுக்கு பதிலாக நம்ம வேறு எதாவது கொடுத்துக்கலாம். இப்போ சென்னை ரீஜன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னும்பொழுது சென்னை ரீஜனா இல்லை பெங்களூரா அப்படின்றதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சென்னை ரீஜனில் வேறு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ராஜீவ்னு கொடுத்துட்டு நீங்கள் டேப் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ராஜீவோட சென்னை டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு டைமும் நீங்கள் குவேரியில் வந்து எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணாலே போதும். இந்த ரீஜனோட டேட்டா, இந்த சேல்ஸ் பர்சனோட டேட்டா, இல்லை இந்த கஸ்டமரோட டேட்டா, இந்த டைப்போட டேட்டா அப்படின்றது எல்லாத்துக்குமே ட்ராப் டவுன் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மோர் தென் ஒரு 1 lakh or 10 lakh டேட்டாஸ் கிட்ட இருக்குது. நான் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும், இல்லை அதோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே எடுக்கணும், அதோட சார்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் இதுக்குமே குவேரி எழுத முடியாது. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஒரு டைமும் போயிட்டு அதில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்காக தான் இந்த மாதிரி இஃப் கண்டிஷன் வச்சு எழுதியாச்சு. ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி எழுதிக்கணும். இப்போ B3ன்றது வந்து ஆல் சேல்ஸ் அப்படின்றது இருக்கிறதுனால A3யில் பார்த்தீங்கன்னா ஆல் ரீஜனுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா இதே மாதிரி எழுதிட்டு ரெண்டுத்தையும் கம்பைன் எப்படி கம்பைன் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஆண்டு கண்டிஷனை வச்சு தான் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி கன்கார்டினேட் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதே அந்த சேம் ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது அப்படியே அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த ஃபுல் ஃபார்முலாவையும் எடுத்து குவேரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். குவேரியில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல
ஃபுல் டேட்டாவுமே வேணும், எனக்கு இந்த பர்டிகுலர் ரீஜன் வேண்டாம், எனக்கு ஃபுல் டேட்டாவுமே இங்கே வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் வேறுன்ற இடத்துல ஈக்குவல் டு கொடுத்துட்டு 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா ஃபுல் டேட்டா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபுல் டேட்டாவையும் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் போட்டு இந்த கண்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது query இதுவை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள் டபுள் கோட்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே வந்துடும். பர்டிகுலராக இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு, லோட் ஆகி முடிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இங்கே வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டேட்டா இங்கே வந்துருச்சு. ஸோ பர்டிகுலராக இந்த டேட்டா தான் வேணும் அப்படின்றது கிடையாது, எல்லாமே இங்கே வந்துருச்சு. இதில் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே இருக்க ஃபார்முலாவை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ போட்டாச்சு இல்லையா, அந்த இஃப் கண்டிஷன் ஃபார்முலாவை காப்பி பண்ணிவிட்டு நம்ம எங்கே டைப் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போது ஈக்குவல் டு 1 டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபார்முலாவை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து காப்பி பண்ணி என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அண்ட் போட்டுட்டு இப்போ அந்த ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் எதனா மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வராது. ஒன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா டேட்டா வந்துடும். இப்போ ஃபுல் டேட்டா ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போது ரீஜன் வைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை எனக்கு வேணும், சென்னை ரீஜன் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னையில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு வரும். அதில் எந்த சேல்ஸ் பர்சன் வேணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது முத்துக்குமார், ராஜீவ் அந்த மாதிரி எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே உங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் மட்டும் வந்துடும். இதில் என்ன மிஸ்டேக் ஆயிருக்கு, இதில் என்ன மிஸ்டேக் இல்லை அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு 2 ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் ஆல்ரெடி செக் பண்ணி இது என்ன எரர்ன்றதை கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். என்ன எரராக இருக்கும் அப்படின்றத நீங்கள் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இது வந்து எரர் இல்லாத ஃபார்முலா, இதில் எரர் இருக்கிற ஃபார்முலா. ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் கூட ஒரு பெரிய query ஃபார்முலாவை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் விடலை, ஒரு ஐஃபன் போடலை, ஒரு கமா எழுதலை அப்படின்னாலுமே அது பெரிய மிஸ்டேக் தான். அதுவும் டபுள் கோட்ஸுக்கு முன்னாடிலாம் ஸ்பேஸ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். ஏன்னா ஒரு queryக்குமே நிறைய எரர்ஸ் வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பெரிய queryயாக இருக்குது அப்படின்னாக்கா எங்கே எரர் வருது அப்படின்னே தெரியாது. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துக்குங்க. இந்த பேராமீட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டபுள் கோட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ குரூப், பிவட், ஆர்டர் இந்த மாதிரி எது நீங்கள் எழுதினாலுமே டபுள் கோட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணாலும் அதுக்கும் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எங்கே எரர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்துக்குங்க, அண்டு எழுதியிருக்கேன். ஸோ அங்கே ஒரு ஸ்பேஸ் இல்லை. அந்த மாதிரி இங்கே ஒரு அண்டு எழுதியிருக்கேன், அதில் ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்லாதது தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு அந்த ரீஜன் ஃபுல்லாக செலக்ட் ஆகி உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு ஜென்ரலாக இப்போ ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ரஞ்சித் பார்க்கணும் அப்படின்னாக்கா சென்னை ரீஜனில் ரஞ்சித் இருந்தாக்கா ரஞ்சித்தோட டீட்டெயில்ஸ் வரும். இப்போ ஆல் ரீஜன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஆல் ரீஜன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ எந்த ரீஜன்லாம் ரஞ்சித் இருக்காரோ அந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ பெங்களூர், சென்னை ரெண்டுத்தில் தான் இருக்கார். இப்போ ஆல் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல் டேட்டா வந்துடும். ஆல் சேல்ஸாக அந்த ஆல் சேல்ஸ் கொடுத்துட்டு இப்போ ரீஜன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பெங்களூர் ரீஜனில் இருக்கிற ஆல் சேல்ஸ் மட்டும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டுடே டிப்ஸ். இன்றைக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது நம்ம வந்து நிறைய நேம்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேம்ஸில் வந்து டைப் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வந்திருக்கலாம். இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சில சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்திருக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து எந்த பக்கம் விடுறதுன்னு தெரியாமல் விட்டுருப்பாங்க. ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேம் டைப் பண்ணியிருப்பாங்க, இல்லை மிடில் வந்து டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா லாஸ்ட்டாக ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருப்பாங்க, அது அப்படி கீழே வந்திருக்கும். ஸோ அது மாதிரி ப்ராப்பராக இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த ப்ராப்பராக வரத்துக்கு அப்படின்னாக்கா ப்ராப்பர் ஃபார்முலா எழுதணும்னு சொல்லி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதை ட்ரிம் எப்படி பண்ணலாம், ப்ராப்பர் வந்து எப்படி பார்க்கணுன்னாக்கா ஒரு வேர்டுக்குமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபஸ்ட்டு லெட்டருமே உங்களுக்கு கேபிட்டலைஸ் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல உங்களுக்கு ஸ்பேசஸ்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ட்ரிம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரிம் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னாக்கா ஈக்குவல் டு ட்ரிம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு எதில் எரர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, அதாவது நேமில் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த நேமோட செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தாக்கா உங்களுக்கு க்ளீன் பண்ணி வந்துடும். ஸோ இதில் வந்து டபுள் ஸ்பேஸ் இருக்குது.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இருக்குங்களா. ஸோ டபுள் ஸ்பேஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எங்கே ஸ்பேஸ் இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு பர்டிகுலராக அது வந்து ஒரு ஸ்பேஸை தான் க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால தான் ட்ரிம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பேஸுமே அது க்ளீன் பண்ணாது. கரெக்டாக எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய நேம்ஸ் இருக்குது, அதை நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இதோட லென்த் பார்த்துக்குங்க, 13 இருக்குது, இது 14 இருக்குது. ஸோ இப்போ க்ளீன் பண்ணதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு லென்த் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண போகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துக்குங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா 12 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இஸ் blank வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லில் blank இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா எழுதிட்டு இருக்கீங்க, ஒரு காலமே செக் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த காலமில் ஃபுல்லாக எவ்வளோ blanks இருக்குன்றத வீலுக்கப்பட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதே ரோ சைஸில் இருக்கும்போது blank எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் blank எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு இஃப் கண்டிஷன் வச்சு நான் இஸ் blank யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இஸ் blank அப்படின்னும்போது எந்த செல் அப்படின்றது blank-ஆக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வேல்யூ வரணும், blank-ஆக இல்லை அப்படின்னாக்கா வேறு ஒரு வேல்யூ வரணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ இந்த செல்லில் வந்து blank-ஆக இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு 3 அப்படின்ற ஒரு நம்பர் வரணும், blank-ஆக இல்லை அப்படின்னாக்கா நோ blank அப்படின்னு வரணும். இப்போ நான் வந்து அதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். இஃப் கண்டிஷன் வச்சு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த இதுவை டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணதுக்கப்புறமா 3 வேல்யூ வந்து மிஸ்ஸிங் அப்படின்றத மாதிரி காமிக்குது. ஸோ கண்ட்ரோல் இசட் அப்படின்னு கொடுத்துருந்தேன். இப்போ 3 எழுதியிருந்தது அப்படின்னாக்கா நோ blank, இந்த செல்லில் blank இல்லை அப்படின்றது வந்துடும். ஸோ வெதர் த ரெஃபரன்ஸ் செல் இஸ் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு சொல்லும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.